கம் கம் அருவிக்கரை உட்காருங்க மேடம். ஜாய் மோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? டாக்டர் திரவியம் இன்ஜினியர் மும்பை. ஃபர்ஸ்ட் சர்ஜரிலாம் எங்க பண்ணீங்க? சரி மெடிக்கல் காலேஜ் சிட்டி மெடிக்கல்ல பண்ணா. சரி பாவமான ஃபேமிலியா இருந்து டாக்டர் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டமான. நீங்க யாரு உங்களுக்கு? சரி வேற யாரோ மாதிரி சொன்னீங்கல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு இதா இருந்தது. காசெல்லாம் கொடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பண்றதுக்குள்ள எந்த வசதியுமே சரி இல்லாம ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்பவும் வசதி இருக்கணும், நாளைக்கு வந்து ஃப்ரீயா பண்ண முடியாது. எங்க இப்போ பண்றதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் காசு ஆகும். எனக்கு எந்த ஃபண்டிங் கிடையாது, ஒன்றும் இல்லை. நார்மல் காஸ்மெட்டிக் சர்ஜரியோட உங்களுக்கு நான் கம்மியாக பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான் கொஞ்சம். பட் என்னென்ன பண்ணணும் நான் சொல்லித்தரேன். அப்புறம் நீங்கள் வெளியில் சொல்லி தருவாங்க காஸ்டிங். அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எதை பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் நார்மலாகி கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் நார்மலாக இருக்கலாம். லிப்பு நோஸ் எது வேணாலும் நார்மலாக இருக்கலாம். டாக்ஸ் ஆகும் இதில் திருச்சுமா நார்மலாக இருக்கு. ஃபஸ்ட்டு नीचे आकर हाँ जो है உள்நாக்கில் 2 ஆபரேஷன் பண்ணியிருந்தா 1 பண்ணியிருந்தா ஈஸி. உள்நாக்கில் வளர்ந்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட்ல சரி வயசு எல்லாம் போயிட்டு 3 மாசத்துல பண்ண முடியதெல்லாம் வந்து 2 ஆபரேஷனே லேட் ஆயிட்டு ரொம்ப வளர்ந்துட்டேன். உள்ளுக்கெல்லாம் பண்ணும்போது நல்லா ரொம்ப வளர்ந்துட்டேன். ஹெல்த் இல்லாம இது பண்ணி பழைய ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் ஆகும்போதே உடம்பு சரியில்லாம திருப்பி கொண்டு வந்துட்டோம். அப்படியே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆபரேஷன்கள். சரி அது இப்போ ஒரே பண்ணாதீங்க, இப்போ எல்லாம் பண்ணி தரலாம் உங்களுக்கு வேணும். எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் ஆகும்? இவனுக்கு பேசிக்கா 4 சர்ஜரிஸ் தேவைப்படும். உள்ளே மேஜர் வந்து தாடை சரியில்லை, உள்ள வாங்கியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி உள்ள பேர்க்கால் கரெக்டாகும். அது ஒரு ஆப்ரேஷன். அதுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனிசிஸ் சர்ஜரி பண்ணணும், அது மேஜர். 2வது மேஜர் வந்து மூக்கு வந்து இந்த பெண்ட் இப்படி இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும்னா நார்மல் நோஸ் மாதிரி ஆக்கணும்னா இப்படி வளைஞ்சிருக்கு, இந்த கிளெஃப்ட்டுக்கு இருக்கிற மாதிரி, அது 2வது. 3வது வந்து லிப்ஸ், அது மைனர், 90% கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். 4வது பேச்சு, உள்நாக்கே இல்லை, அசைவு இல்லை, அதுக்கு ஸ்பீச் சர்ஜரி பண்ணணும். இந்த மாதிரி 4 ப்ரொசீஜர். இது தவிர பல்லு ரெடி பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா மீசை வைக்கலாம். அப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆகிடும். இந்த பிரச்சனையே இவனுக்கு இல்லாத மாதிரி கொண்டு வர முடியும். பார்த்தாலே ஆள் வேற மாதிரி ஆயிடுவாங்க. இதுக்கு 4 சர்ஜரிஸ் அண்ட் 2 வேற ட்ரீட்மெண்ட். ஒரே நாள்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் வேணும்னா படிப்படியாக போக முடியும். இல்லை எனக்கு உதடு மட்டும் வேணும்னா உதடு மட்டும் பண்ணிட்டு போகலாம், மூக்கு மட்டும் வேணும்னா மூக்கு மட்டும் பண்ணிட்டு போகலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை பண்ணாதீங்க, எல்லாமே ஆப்ஷன் உங்களுக்கு. பிரச்சனையா இல்லையா, பிரச்சனைனால நான் எழுதியிருக்கேன், வேண்டாமா நோ பண்ண மாட்டோம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன் கேளுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு ஃபேஸ் வேற யாராவது பார்த்தா எந்த குறையும் தெரியக்கூடாது. நான் பேசுகிற வேலை நம்ம மற்றவங்கள மாதிரி பேசணும், 100% கிளியராக இருக்கணும்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்பு ஒரே வாட்டி பண்ண முடியாது. இப்போ ஜா ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மூக்கு பண்ணணும், ஸ்பீச் பண்ணணும் அப்படி சொல்லுவேன் ஆர்டர். ஏன்னா இல்லை தான் உங்களுக்கு அந்த இது பர்ஃபெக்ட் வராது. இல்லை எனக்கு எல்லாமே பண்ண வேண்டாம், எனக்கு இது மட்டும் பண்ணால் போதும்னா நீங்கள் சூஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எப்போ வேணும் அப்போ வந்து 2வது பண்ணலாம், ஆப்ஷன் உங்களுக்கு. சரியா? அண்ட் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் உங்களுக்கு வெளியில் காஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாக்கு எவ்வளோ ஆகுது, இதுக்கு எவ்வளோ ஆகும், இதுக்கு எவ்வளோ ஆகும். நீங்கள் 1, 2 சேட் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா
மெடிசன் ஒன்று, அனஸ்தீசியா ஒன்று, ரூம் ரெண்ட் ஒன்று. அதுக்கான கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இனி டவுட் இருக்குன்னா கேளுங்க. மெயின் ஜாப் தாடர். ஏன்னா அதான் ஃபவுண்டேஷன். வீட்டுக்கு அஸ்திபாரம் மாதிரி அவங்க அப்பர் ஜாப் தான் மெயின். நீச்சேங்க நம்ம பண்ண கம்பி போட்டு இந்த அப்பஜா நாட் பாசிபிள். சர்ஜரி கம்பி போட்டால் ஒர்க் ஆகுது. நான் எழுதவே இல்லை கம்பி போட்ட ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு டீத் கடைசியில் எழுதியிருக்கிறேன். கம்பி போட்ட ட்ரீட்மெண்ட் இல்லை, பல்ல வைக்கிறது. நீங்கள் கம்பி போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு வயசு உங்களுக்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து 13 வயசுல இல்லை 12 வயசுல அது பண்ணிருக்கலாம். பட் நாட் பாசிபிள் தான். இப்போ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் மணி வேஸ்ட். நோ இம்ப்ரூவ்மெண்ட். இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ்ல மோஸ்ட்லி கிளியர் ஆகாது. பிகாஸ் இது அவங்க வந்து கன்ஜனைட்டல்னு சொல்லுவாங்க. பை பர்த். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன கம்பெனி? எம்எஸ்சி மேரோ. என்ன கம்பெனி? மேரோ. அப்போ கேளு, அவங்கள்ட்ட ஒரு கொடுப்பாங்க. இல்லை நான் இன்சூரன்ஸ் இது பண்ணியிருக்கேன். ஸ்டார் ஹெல்த்தில் போட்டுருக்கேன். ஸ்டார் ஹெல்த்தில் தான் கிடைக்காது. வேறு இன்சூரன்ஸ் நீங்கள் கம்பெனியில் போட்டிருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பர்த்தில் உள்ள டிஃபெக்ட்னால அவங்க கன்ஜனைட்டல் டிஃபார்மிட்டியை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்ம பண்ணுறது மெயினாக அவங்க கணக்குப்படி காஸ்மெட்டிக் இல்லை. தான் உண்மை இல்லை, பட் அவங்க எப்படி சொல்லுவாங்க. அர்ஜென்ட் இல்லை. நீங்கள் 6 மாதம் கழிச்சு பண்ணலாம், 1 வருஷம் கழிச்சு பண்ணலாம், 4 மாதம் கழிச்சு பண்ணலாம், 8 மாதம் கழிச்சு பண்ணலாம். அர்ஜென்ட் கிடையாது ஒன்றுமே. ஆல்ரெடி 27 வயசு ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்ல ஒவ்வொருக்கும். இது சொல்கிற காஸ்ட்டு 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அது பிறகு கொஞ்சம் கூடும் குறையதான் ஆகும். சரியா? அதை நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன் ப்ரொசீஜர்ஸ் அவ்வளோ. ஸோ இதில் உங்களுக்கு தாடை உள்ள மேஜர் சொன்னீங்கல்ல, ஒவ்வொன்றுக்கும் தனியாக சொல்லி தருவாங்க. எல்லாம் சேர்த்து நீங்கள் அப்போ அவங்கள்ட்ட சொல்லலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நமக்கு வந்து இவ்வளோ ஸ்டெப்பு பண்ணணும், ஒரு ப்ரொசீஜருக்கு இவ்வளோ ஆகுது, ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு நமக்கு இவ்வளோ பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வேணும்ல. ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஒரு 2 வாரம் 10 நாள் ஆயிடும். டக்குலாம் ரெடி ஆகாது. 2 வாரம் கம்பெனியில் இருக்காங்க, 2 வீக்ஸ் ரெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் 2 வீக்ஸ் ஆகும். 2 வீக்ஸ் பிளான் பண்ணணும். சரியா?